வீட்டை விட்டு ஹாஸ்டலில் தங்குற பசங்களுக்கு இருக்கிற பெரிய கவலைனா ஒன்று சரியான சாப்பாடு கிடைக்காது, இன்னொன்று துணி துவைக்கிறது. அதுவும் இந்த எக்ஸாம் டைமில் காலேஜ் ஹாஸ்டல் பசங்க படுற அவதி இருக்கு. துணி துவைக்கிறதே ஒரு பெருந்தலைவலியாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வா துணி துவைக்கிறதையே ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றி இன்னைக்கு கோடி ரூபா பிஸ்னஸாக உருவாகி இருக்க சென்னையை தலைமையிடமாக கொண்ட தோபிஜி என்கிற ஸ்டார்ட் அப்போட சக்ஸஸ் ஜேர்னியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. 2016 சென்னை எஸ்ஆர்எம் காலேஜ் ஹாஸ்டலில் தங்கி படித்த ரவிரஞ்சன், தர்ஷ் அபர்வால் மற்றும் அங்கூர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு நாள் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் யதார்த்தமாக காலேஜ் ஹாஸ்டல் லைஃப்பில் வெளியே அதிகம் பேசப்படாத செலவு பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. நாளைக்கு எக்ஸாமு, ஆனால் இந்த நேரத்தில் துணி துவைக்கிறதுங்கிறது தேவையில்லாத ப்ரெஷரை தான் உருவாக்குது. இப்படி யோசிச்ச ரவிரஞ்சனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த பிரச்சனை ஹாஸ்டலில் தங்கி படித்த மற்ற பசங்களுக்கும் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கதான் தோபிஜிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் உருவாகிறதுக்கான ஒரு அடித்தளமே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஹாஸ்டல்ல தங்கியிருந்த 70% மேற்பட்ட மாணவர்களுக்கு துணி துவைக்கிறதுல சிரமம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த செலவு பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிக்கிற வகையில செலவு தொழிலாளிகள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ரவிரஞ்சனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும். அப்பதான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. செலவு தொழில சரியான சிஸ்டமோ தொழில்நுட்ப வசதிகளோ உழைப்புக்கேற்ற ஊதியமோ அங்கீகாரமோ கிடைக்கிறது இல்லைங்கிறத. இந்த பிரச்சனைனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, செலவு தொழிலாளிக்கும் இங்கே சிரமம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ரவிரஞ்சனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஏன் இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக மாற்றக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. அதன்படி 2022 தோபிஜிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப்பை தொடங்குறாங்க. நேரடியாக கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்து துணிகளை வாங்கி செலவை செஞ்சு கொடுக்கறது, காலேஜோட சேர்ந்து லாண்ட்ரி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பல மாதிரிகளை சோதிச்சு பார்த்துருக்காங்க. ஆரம்பத்தில் பல தோல்வியும் சறுக்கல்லையும் சந்திச்சிருந்தாலும் அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு. பின்னால தெளிவான சிஸ்டமே இல்லாத இந்த செலவு தொழிலில் சிஸ்டத்தை உருவாக்கி டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வந்தாங்க ரவிரஞ்சனும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும். இதோட பலனா இன்னைக்கு ஒரே வருஷத்தில் 3.4 லட்சத்துக்கும் மேலே துணிகளை லாண்ட்ரி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லாண்ட்ரி ஓஎஸ்ங்கிற தொழில்நுட்பம் மூலமாக குறைஞ்ச தண்ணியை பயன்படுத்தி 14 லட்சம் லிட்டருக்கும் மேற்பட்ட தண்ணியை சேமிச்சிருக்காங்க. நண்பர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு சின்ன ஐடியா இன்னைக்கு வருஷத்துக்கு கோடி ரூபாய் வருவாயிட்ட அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார்ட் அப்பாக மாறி இருக்க தோபிஜி தொழில் முனைவராக ஆகணும் விரும்புகிற பலருக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணம். இது போன்ற பல பிஸ்னஸ் ஸ்டோரிஸ், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்களா? யுவர் ஸ்டோரி தமிழை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.